இயல் 8 இலக்கணம். சார்பெழுத்தின் வகைகள். தம்முடைய பிறப்பிற்கும் ஒலிப்பிற்கும் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் எனப்படும். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். அவை: சார்பெழுத்துக்கள்: 1. உயிர்மெய். 2. ஆய்தம். 3. உயிரெழப்பெடை. 4. ஒற்றளப்பெடை. 5. குற்றியலிகரம். 6. குற்றியலுகரம். 7. ஐகாரக் குறுக்கம். 8. ஔகாரக் குறுக்கம். 9. மகர குறுக்கம். 10. ஆயுத குறுக்கம். உயிர்மெய். இக் எனும் மெய்யெழுத்து ஆ எனும் உயிரெழுத்துடன் சேர்ந்து உருவாகும் எழுத்து க ஆகும். இவ்வாறு சேர்வதால் பிறக்கும் எழுத்துக்கள் உயிர் மெய் எழுத்துக்கள் ஆகும். 18 மெய்யெழுத்துகளும் 12 உயிர் எழுத்துகளுடன் சேரும் போது 12 × 18 216. 216 உயிர்மெய் எழுத்துக்கள் உருவாகின்றன. இதில் உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் 90, உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் 126 அடங்கும். சான்று: இக் + ஆ = கா. கண். ஆய்தம். உயிர் மெய் உயிர்மெய் என்னும் மூன்றிலும் சேராமல் அக் என்னும் 3 புள்ளி வடிவமாக அமைந்த எழுத்து ஆயுத எழுத்தாகும். இதற்கு முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை என்ற வேறு பெயர்களும் உண்டு. சான்று: அஃது, இஃது. உயிரெழப்பெடை. செய்யுளில் ஓசை குறையும் போது ஒரு சொல்லில் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கும் உயிர் நெட்டெழுத்துக்கள் 7 தமக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து 3 மாத்திரை அளவாக நீண்டு ஒலித்தால் அது உயிரெழப்பெடை எனப்படும். சான்று: ஏரின் உழா அர். உழவர். உயிரெழப்பெடை 3 வகைப்படும். அவை: உயிரெழப்பெடை செய்யுளிசை அளபெடை, இன்னிசை அளபெடை, சொல்லிசை அளபெடை. ஒற்றளப்பெடை செய்யுளில் ஓசை குறையும் போது மொழி இடையிலும் இறுதியிலும் நின்ற இங், இஞ்ச், இன், இந்த், இம், இன், இவ், ஈ, இல், இள் என்ற 10 மெய்யெழுத்துக்களும் ஆயுத எழுத்து 1 ஆகிய 11 எழுத்துக்களும் அவ்வோசை எழுத்துகளும் அவ்வோசையை நிறைதற் பொருட்டு தத்தமக்குரிய அரை மாத்திரையினின்றும் நீண்டு ஒரு மாத்திரையாக ஒலிப்பது ஒற்றளப்பெடை எனப்படும். சான்று: மடங்கலந்த இலங்கு வெண்பிறை. குற்றியலுகரம். குறுமை + இயல் + உகரம். குற்றியலுகரம். குறுகிய ஓசையை உடைய உகரம் குற்றியலுகரம் எனப்படும். தனிக்குற்றெழுத்து அல்லாத மற்றைய எழுத்துகளோடு தொடர்ந்து வரும் சொல்லின் ஈற்றலே உள்ள வல்லின மெய்கள் மீது ஏறிய உகரம். கு, சு, டு, து, பு, ரு. தனக்குரிய ஒரு மாத்திரையில் குறைந்து அரை மாத்திரையாய் ஒலிக்கும். இது 6 வகைப்படும். அவை: 1. நெடில் தொடர் குற்றியலுகரம். சான்று: நாடு, காசு. 2. ஆயுத தொடர் குற்றியலுகரம். சான்று: எஃகு, கக்சு. 3. உயிர் தொடர் குற்றியலுகரம். சான்று: வரகு, கயிறு. 4. வன்தொடர் குற்றியலுகரம். சான்று: கொக்கு, கச்சு. 5. மென்தொடர் குற்றியலுகரம். சான்று: பஞ்சு, சங்கு. 6. இடைத்தொடர் குற்றியலுகரம். சான்று: வெய்து, சார்பு.
குற்றியலிகரம் குறுமை பிளஸ் எல் பிளஸ் இகரம். குறுகிய ஓசையை உடைய இகரம் குற்றியலிகரம் எனப்படும். நிலைமொழி இறுதியில் குற்றியலுகரம் இருக்க வருமொழி முதலில் யகரம் வரின் நிலைமொழி இறுதியில் உள்ள உகரம் இகரமாக தெரியும். இது தன் மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கும். சான்று: நாகு பிளஸ் யாது நாகியாது, எக்கு பிளஸ் யாது எக்கியாது, குரங்கு பிளஸ் யாது குரங்கியாது, கேள் பிளஸ் மியா கேண்மியா. முற்றியலுகரம் தனிக்குறிலை அடுத்து வரும் உகரமும் மெல்லின இடையின மெய்களின் மேல் வரும் உகரமும் தனக்குரிய ஒரு மாத்திரையில் குறையாமல் ஒலிப்பது முற்றியலுகரம் எனப்படும். சான்று: நடு, பசு, படு, பெரு, தடு, உண்ணு, தபு, கதவு, காணு. ஐகாரக் குறுக்கம் உயிர் எழுத்துகளுள் ஐ என்னும் எழுத்து தனித்து வரும்போது 2 மாத்திரையாகவும் பிற எழுத்துகளுடன் குறைந்தும் ஒலிப்பது ஐகாரக் குறுக்கம் எனப்படும். சான்று: 5 மொழி முதல், கலைகள், மொழி இடை, மலை, மொழி கடை. ஔகாரக் குறுக்கம் ஔகாரம் தனக்குரிய 2 மாத்திரையில் இருந்து குறைந்து ஒலிப்பது ஔகாரக் குறுக்கம் எனப்படும். ஔகாரம் மொழிக்கு முதலில் மட்டும் வரும். சான்று: பௌவம், ஔவை, கௌதாரி. மகர குறுக்கம் ந கர ந கர மெய்களின் முன்னும் வ கரத்தின் பின்னும் வரும். இம் தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒலிப்பது மகர குறுக்கம் எனப்படும். சான்று: கேன் கேளும், மருண் மருளும். ஆயுத குறுக்கம் நிலைமொழியில் தனி குறிதலை அடுத்த ல கர ல கர மெய்கள் வருமொழி முதலில் தகரம் வந்து புணரும் போது நிலைமொழி ஈறு ஆயுதமாகத் தெரிந்து தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக ஒலிக்கும். இதுவே ஆயுத குறுக்கம் ஆகும். சான்று: கல் பிளஸ் தீது கக்ரீது, அல் பிளஸ் திணை அக்ரிணை.